ரூபாய் கழிப்பிட கட்டணத்திற்காக நடந்த கலேபரம். பைக்கை பார்த்ததும் நிறுத்தி பழைய பகையை தீர்த்துக் கொண்ட பரபரப்பு சிசிடிவி காட்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் நிதி நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் செயல்படும் நகராட்சி பொது கழிப்பிடத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளார். பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் கழிப்பிடத்திற்கு வந்து செல்லும் போதெல்லாம் கழிப்பிட கட்டணமான 2 ரூபாய் முறையாக தருவதில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏப்ரல் 28 கழிப்பிட பராமரிப்பு ஊழியர்கள் ஒப்பந்ததாரர் பாலாஜிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து ஒப்பந்ததாரர் பாலாஜி பெரியசாமியிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்போது பெரியசாமி, நான் மொத்தமாக 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொடுத்து செல்வதால் அவ்வப்போது வரும்போது கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது பெரியசாமி தனது காலனியை எடுத்து பாலாஜியை மிரட்டி உள்ளதாக தெரிகிறது. அருகில் இருந்தவர்கள் அவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு காவிரி கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோவில் பகுதி அருகே பெரியசாமி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பாலாஜி உள்ளிட்ட நண்பர்கள் பெரியசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென பெரியசாமியை சரமாரியாக தாக்க தொடங்கினர். இதனையடுத்து பெரியசாமியும் பாலாஜியும் தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்கிருந்தவர்கள் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். தாக்குதலில் காயமடைந்த பெரியசாமி ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.